இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கிற ஒவ்வொருத்தரும் செய்கிற ஒவ்வொரு தவறால் இங்கே இருக்கிற எல்லாருடைய உயிர் போகுது தெரியுமா? உங்கள் வீட்டில் இருக்கட்டும், உங்கள் உறவினர்களாக இருக்கட்டும், இவங்க செய்கிற ஒவ்வொரு தவறுனாலும் உயிர் போயிட்டே இருக்குது. நீங்கள் கேட்கலாம், என்ன தம்பி இப்படி சொல்கிறீங்க? நாங்கள் என்ன தப்பு செஞ்சோன்ட்டு. ஆமாங்க, நம்ம வீட்லேயே இருக்கட்டும், சொந்தமாக இருக்கட்டும், உறவினர்கள் எல்லாருமே தினமும் பைக்கில், காரில் நிறைய இடத்துல ட்ராவல் பண்ணிட்டு போயிட்டே இருக்காங்க. ஆனால் திடீர்னு ஏதாவது ஒரு சம்பவம் நடக்குது, ஆக்சிடென்ட் ஆகிடுது. அந்த நேரத்தில் எமர்ஜென்சி கால் அப்படின்னு ஒன்று வரும். அதில் வந்து உங்களுடைய நம்பரை ஆட் பண்ணாத ஒரே தப்பால் தான் உங்களால் கரெக்டாக அந்த டைமுக்கு அவங்கள காப்பாற்ற முடியறதில்ல. அதனால் அவங்க உயிர் பரிதாபமாக போயிடுது. ஆமாங்க, நீங்கள் இதை வந்து கண்டிப்பாக செஞ்சே ஆகணுங்க. அதுக்கு முன்னாடி இந்த சேனலுக்குள்ளே ஃபஸ்ட் டைம் வந்துக்கிறீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாது பாருங்கள். கால் எப்படி எமர்ஜென்சி கால் எப்படி ஆட் பண்ணுறது நம்ம நம்பரை அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம். நீங்கள் எமர்ஜென்சி கால்ன்ற இந்த மாதிரி ஒரு ஆப்ஷனுக்குள்ளே போயிடுங்க. போயிட்டதும் மேலே பாருங்கள், அந்த டாப் டு ஆட் எமர்ஜென்சி கான்டாக்ட் அப்படின்னு இருக்குது. இதை கிளிக் பண்ணதும் உள்ளே போகும். இதில் வந்து என்னென்னா, நீங்கள் உங்களுக்கு தேவைப்பட்ட எல்லா நம்பரும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். யாராச்சும் உங்கள் ஃபோனை எடுத்து எமர்ஜென்சி டைமில் கால் பண்ணாங்களன்னா உங்கள் நம்பருக்கும் அந்த கால் வரும். உங்கள் நம்பருக்கும் அவங்க கால் பண்ணி மெசேஜ் கொடுக்க முடியும் அப்படின்றது தான் இதில். இந்த மாதிரி டச் பண்ணோடனே இங்கே பாருங்கள், கீழே ஆட் எமர்ஜென்சி கான்டாக்ட் அப்படின்னு இருக்கா, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. சரிங்களா? அதை கிளிக் பண்ணோடனே உங்கள் கான்டாக்டில் இருக்கிற எல்லா நம்பரும் காட்டும். அந்த நம்பரை காட்டின உடனே உங்களுக்கு ரொம்ப முக்கியமானவங்க யார் அப்படின்றத நீங்கள் பார்த்து ஆட் பண்ணிக்கலாம். எத்தனை நம்பரைனாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இதனால் என்ன பயன் அப்படின்னு கேட்டிங்களன்னா, உங்களுக்கு ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சி, இல்லை அடைப்பு வந்துடுச்சு, இல்லை மைக்கு போட்டு கீழே விழுந்துட்டிங்கன்னா யாராச்சும் உங்கள்கிட்ட இருக்கிற மொபைலை எடுத்து உங்களுக்கு பாஸ்வேர்டு போட்டு வச்சுட்டு இருப்பீங்க. சரிங்களா? அவங்க எடுத்து பார்ப்பாங்க, யார் கால் பண்ணுறதுன்னு தெரியாது, கஷ்டப்படுவாங்க. அந்த நேரத்தில் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பாருங்கள், நம்பர் ஆட் பண்ணி கீழே டன்னுன்னு கொடுத்தோடனே நீங்கள் எந்தெந்த நம்பர் ஆட் பண்ணிங்களோ அதெல்லாம் இங்கே ஷோ பண்ணும். சரிங்களா? நான் சும்மா இப்போதைக்கு ஒரு 4 நம்பரை வந்து ஆட் பண்ணியிருக்கேன். இங்கே கீழே ஷோ பண்ணுது பாருங்கள், இந்த பாக்ஸில் காட்டுதுங்களா? இந்த மாதிரி ஷோ பண்ணும். சரிங்களா? இப்போ வந்து நீங்கள் ஸ்க்ரீனை லாக் பண்ணிட்டாலும் எமர்ஜென்சி காலுன்ற போது வந்து இந்த 4 நம்பர் காட்டும். நீங்கள் போலீஸ்க்கும் ஃபோன் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா இந்த எமர்ஜென்சி காலுன்ற 4 நம்பருக்கும் கால் பண்ணி அவங்க மெசேஜ், அதாச்சும் இந்த மாதிரி ஆகிடுச்சி, இந்த ஆளுக்கு வந்து இந்த மாதிரி ஆகிடுச்சி, வந்து இங்கேருந்து கூட்டிகிட்டு போங்க அப்படின்றத வந்து அவங்க தெளிவாக சொல்ல முடியும். நீங்கள் உங்களுடைய ஃபோன் எல்லாத்தையும் எடுத்து பாருங்கள், இந்த மாதிரி நம்பர் ஆட் பண்ணியிருக்கா இல்லையான்னுட்டு. ஆட் பண்ணலைன்னா உடனே நீங்கள் இந்த ஆட் பண்ணி வச்சுக்கோங்க. இதால் நிறைய பேரோட உயிர் காப்பாற்றப்படுது. சரிங்களா? ஏதாச்சும் ஆயிட்டா நீங்கள் உடனே போயிட்டு அவங்கள காப்பாற்ற முடியும். நீங்கள் அது மாதிரி ஆட் பண்ணாததுனால நிறைய பேர் உயிர் போயிடுது. தம்பி, நீங்கள் கேட்கலாம், தம்பி இந்த மாதிரி எனக்கு ஆட் பண்ண வரல, உள்ள செட்டிங்கில் எப்படி பண்ணுறது அப்படின்னு கேட்பீங்க. அதுவும் நான் சொல்கிறேன். நீங்கள் இப்போ செட்டிங்குள்ளே போயிடுங்க. போயிட்டு உடனே அங்கே சர்ச் பார் இருக்கும். அதில் எமர்ஜென்சி அப்படின்னு டைப் பண்ணிக்கோங்க. நான் எப்படி டைப் பண்ணுறேனோ அதே மாதிரி டைப் பண்ணிக்கோங்க. பண்ணதும் பாருங்கள், எமர்ஜென்சி கான்டாக்ட் இருக்கா, அதில் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ண உடனே கீழே எமர்ஜென்சி கான்டாக்ட்னு பாருங்கள். கிளிக் பண்ணதும் எமர்ஜென்சி கான்டாக்ட்ஸ்னு வரும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ண உடனே உங்களுடைய நம்பர் காட்டும். சரிங்களா? இங்கே பாருங்கள், நான் ஏற்கனவே ஆட் பண்ணியிருக்கேன், அதை காட்டுது. கீழே வந்து ஆட் எமர்ஜென்சி கான்டாக்ட்னு இருக்கு பாருங்கள், அதே மாதிரி உங்களுக்கு ஷோ ஆகும். சரிங்களா? எல்லா மொபைலுக்கும் இதே மாதிரி தாங்க. இந்த மாதிரி ஆகணும் உடனே நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ண உடனே பாருங்கள், எல்லாருடைய மொபைல் நம்பரும் காட்டும். உங்களுக்கு யாருடைய மொபைல் நம்பர் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கோ அவங்களுடைய மொபைல் நம்பரை நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணதும் நீங்கள் தேவைன்னா ஆடும் பண்ணிக்கலாம், வேணான்னா ரிமூவ் பண்ணிக்கலாம். அந்த மைனஸ் குறியை நீங்கள் டச் பண்ணால் ரிமூவ் ஆகிடும். அதுக்கப்புறம் டன்னுன்றதை கொடுத்துக்கோங்க. கொடுத்த உடனே உங்களுக்கு நம்பர் பாருங்கள், இந்த மாதிரி ஷோ ஆகிடும். சரிங்களா? இப்போ நீங்கள் ஏதாச்சும் ஆனாலும் இந்த நம்பருக்கு அவங்க கால் பண்ணிக்கலாம். சரிங்களா? யார் மொபைல் எடுக்கிறாங்களோ அவங்க கால் பண்ணிப்பாங்க. இதை வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் ஷேர் பண்ணுற ஒவ்வொருத்தருக்கும் வந்து உயிர் காப்பாற்றப்படுது. உங்கள் காண்டாக்டில் இருக்கிறவங்க எல்லாருக்குமே இந்த வீடியோவை வந்து ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து அவங்களுடைய
ஒவ்வொருத்தருடைய உயிரும் நீங்கள் காப்பாற்றுறீங்க. சரிங்களா? உங்களுக்கு இதில் ஏதாச்சும் டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஒரு லைக் போட்டுக்கோங்க. மறக்காத உங்கள் காண்டாக்டில் இருக்கிற எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க. அவங்களும் வந்து இதை பார்த்துட்டு நம்பர் ஆட் பண்ணி எல்லாருடைய உயிரும் காப்பாற்றட்டும். நன்றி, வணக்கம்.